சேர்ந்தவர் 27 வயதான மதன். இவர் தாளமுத்து தெருவை சேர்ந்தவர். இவர் மேல ஆல்ரெடி ஒரு கொலை வழக்கு இப்ப நிலுவையில இருக்கு. அது மட்டும் இல்லாம 3 கொலை முயற்சி வழக்கும் இப்ப அவர் மேல நிலுவையில இருக்கு. இந்த நிலையில தான் கடந்த மே மாதம் இவர் ஒரு கொலை பண்றாரு. இதனால சிறையில் அடைக்கப்பட்டு ஜாமீன்ல வெளியே வராரு. இந்த நிபந்தனை ஜாமீன் காரணமாக சேலம்ல இவருக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைம்லயும் சைன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போடப்பட்டிருக்கிறதுனால தன்னுடைய மனைவியோட சேர்ந்து கடந்த ஜூலை 10ஆம் தேதி சேலத்துக்கு வராரு. சேலத்துக்கு அங்க ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்காரு. இந்த நிலையில தான் நேத்து காலையில சைன் பண்ணிட்டு அவங்க மனைவியோட சேர்ந்து ஹோட்டல், அதாவது போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட உள்ள போறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அந்த ஹோட்டலுக்கும் இங்க இருந்து கூப்பிட்டா கேட்கிற அளவுக்கு தான் பக்கத்திலேயே இருக்கு. அந்த இடத்துலதான் இந்த கொலை என்பது நடக்கப்பட்டிருக்கு. இவர் உள்ள போயிட்டு சேர் இழுத்து உட்காரதுக்குள்ளவே அவரை பின்தொடர்ந்து ஒரு 4 பேர் வராங்க. அவங்க கையில பெரிய பெரிய பட்டா கத்திகளையும் வச்சிருக்காங்க. அந்த கத்தியை வச்சு அவரை சரமாரியா வெட்டுறாங்க. இந்த சம்பவம் ஒரு நிமிஷம் கூட நடக்கல. ஆனா அதுக்குள்ளேயே மதனுடைய உயிர் ரத்த வெள்ளத்துல புரண்டு அங்க இறந்தும் போயிடுறாரு. போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலேயே இருக்கிறதுனால அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ள போலீசார் எல்லாருமே அந்த இடத்துல மதனோட உடம்ப அங்க இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விசாரணையை தீவிரப்படுத்துறாங்க போலீஸ்.